ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அவர் அவரை அடக்கம் செய்த பின் தம் மைந்தரை நோக்கி, நான் இறந்த பின் இறை அடியாராகிய இவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும் அடக்கம் செய்யுங்கள். அவருடைய எலும்புகள் அருகே என் எலும்புகளையும் வையுங்கள். ஆக இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை. தன்னால் வீழ்த்தப்பட்டவன் அவன் அருகிலே தானும் அடக்கம் செய்யப்படுவது என்பது ஒருவேளை இவருடைய பாவத்திற்கு, அவர் செய்த குற்றத்திற்கு பரிகாரம். ஒருவேளை இதை 2 பார்வையில் பார்க்கலாம். ஒன்று, தன்னுடைய அரசனை பழிதீர்த்த இந்த இறைவாக்கினனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது, அது இவனை நயமாக அல்லது சூழ்ச்சியாக வீழ்த்திய அந்த நிகழ்ச்சி. 2வது, தான் செய்த துரோகத்திற்கு, தான் செய்த பழி பாவத்திற்கு இவரும் தண்டனையை அனுபவிக்க நினைக்கிறார். எனவே தன்னால் வீழ்த்தப்பட்ட அவனை தன்னுடைய கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு அதே கல்லறையில் தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவனுடைய எலும்புகள் என்னுடைய எலும்புகளோடு இணைய வேண்டும், அவனுடைய சடலம் என்னுடைய சடலத்தோடு இணைய வேண்டும். 2 பேருமே ஒரே நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். அவனும் யாவையினுடைய கட்டளையை மீறினான், இவனும் யாவையினுடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டான். 2 பேரும் இறைவாக்கினர். முதிய இறைவாக்கினர், யூதாவிலிருந்து வந்தவரும் இறைவாக்கினர். 2 இறைவாக்கினர்களும் யாவையினுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள். ஒருவன் யாவை கூறியதை மீறி செயல்பட்டான், இன்னொருவன் யாவையினுடைய திட்டத்திற்கு எதிர் நிலைப்பாடு எடுத்தான். அது 2 பேருக்குமே அந்த பாவ பரிகாரம் எப்படி நடக்கிறது? 2 பேரும் ஒரே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இறுதியாக 32ஆம் வசனம், பெத்தேலில் இருக்கும் பலிபீடத்தையும் சமாரியாவின் நகர்களில் இருக்கும் எல்லா தொழுகை மேட்டு கோவில்களையும் பற்றி அவர் கூறிய ஆண்டவரின் வாக்கு திண்ணமாய் நிறைவேறும் என்றார். இது ஒரு கதை பாரம்பரியத்தை ஒத்ததாக இருக்கிறது. அந்த முதிய இறைவாக்கினர் மற்றொரு யூதா நாட்டிலிருந்து வந்த இறைவாக்கினர், இந்த 2 கதை பாரம்பரியங்களும் ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அதாவது யெரொபெயாம் ஒரு தவறை செய்கிறான். அந்த தவறின் விளைவு என்ன? அவனும் அழியப் போகிறான், நம்முடைய நாடும் அழியப் போகிறது. இறைவனுடைய திட்டத்தை யார் யார் மீறுகிறார்களோ அவர்களும் அழியப் போகிறார்கள். இந்த செய்தியை இந்த 2 இறைவாக்கினர்களுடைய கதை பாரம்பரியத்தின் வழியாக அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகம் ஆசிரியர் அழகாக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் போகிறோம். அடுத்த பகுதி என்பது இந்த 13ஆம் அதிகாரத்தில் 3வது பகுதி யெரொபெயாமின் மாபெரும் பாவம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி 12ஆம் அதிகாரத்தில் சுட்டி காட்டியிருக்கிறோம். யெரொபெயாமின் பாவம் என்று மீண்டும் இந்த 33-34 வசனங்களில் இவன் செய்த மாபெரும் பாவங்களுக்கான பட்டியல் இருக்கிறது. 33 வாசியுங்கள். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தம் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை
தொழுகை மேட்டுக்கு குருக்களாக அமர்த்தினான். யார் யார் விரும்பினார்களோ அவர்களை எல்லாம் அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆனார்கள். ஆக இதை 2 பார்வையில் நம்ம பார்த்தோம். ஒன்று, இவனுடைய மாபெரும் மறுமலர்ச்சி திட்டம் என்கிற நிலையை பார்த்தோம். இன்னொன்று, யாவே ஏற்கனவே லேவியர்களை குருக்களாக நியமித்திருக்கிறார். லேவியர் குழுமத்திலிருந்தான் குருக்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆரோன் தலைமை குருவாக மாறினார். ஆரோனின் பாரம்பரியத்திலிருந்து குருக்கள் பாரம்பரியம் தொடர்கிறது. சாலமோன் காலத்திலே சாதோக் பாரம்பரியம் தொடங்கியது. ஆக இந்த குரு பாரம்பரியம் என்று ஒரு தனி பாரம்பரியம் செல்கிறது. அதிலிருந்து ஒரு மாற்று சிந்தனையை இந்த யெரொபெயாம் எடுக்கிறார். இது யாவேயினுடைய திட்டத்திற்கு, அவருடைய நோக்கத்திற்கு எதிராக பார்க்கப்படுகிறது. எனவே இது 2 கோணத்திலும் இந்த பகுதியை பார்க்கலாம். ஒன்று, யெரொபெயாமுடைய மறுமலர்ச்சி திட்டமாக பார்க்கலாம். இன்னொன்று, இவன் யாவேயினுடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் எதிராக செயல்படுவதாக நாம் பார்க்கலாம். 34. இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆக இதுதான் இறுதியாக இந்த ஆசிரியர் சொல்கின்ற கருத்து. யெரொபெயாம் தவறு செய்தான். அவன் செய்த தவறு ஏற்கனவே நாம் சுட்டி காட்டியபடி பொற்கன்று குட்டிகளை உருவ வழிபாட்டை நடத்தி அதை அறிமுகப்படுத்தியது. 2வது, எருசலேமுக்கு யாரும் போகக்கூடாது என்று தடை போட்டது. தடை போட்டுத்தான் அவன் இந்த பொற்கன்று குட்டிகளை வைத்தான், பெத்தேலிலும் தானிலும். அதைத் தொடர்ந்து இவனே குருவாக பலிப்பொருளை பலி கொடுத்தான். எல்லா இனத்திலிருந்தும் 10 குலங்களிலிருந்து எல்லா குலங்களிலிருந்தும் குருக்கள் உருவாகலாம் என்கிற கருத்தை சொன்னான். அவர்கள் பலி கொடுக்க அனுமதித்தான். அதனால் லேவியர்கள் இந்த பலி ஒப்பு கொடுத்தல் பணியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள். எந்த லேவியர் குழுமத்திலிருந்து வருகின்ற குருக்கள் பலி ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள். இதுவே யெரொபெயாமும் அவனுடைய சந்ததியும் அழிந்து போவதற்கு காரணமாய் அமைந்தது. அதாவது யெரொபெயாமுக்கு பிறகு அவனுடைய தந்தை, அவனுடைய மகன் நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியவில்லை, குறுகிய காலம்தான். அப்போ இந்த இணைச்சட்ட ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஏன் யெரொபெயாமுடைய குடும்பம் நிலைத்து ஆட்சி செய்ய முடியவில்லை என்பதற்கான காரணத்தை என்று கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அவருக்கு கிடைக்கிற பதில் என்ன? யெரொபெயாம் அவன் அரசனாக்கப்பட்ட நிலையிலும் அந்த அரசன் என்கிற நிலையிலிருந்து தடுமாற்றம் ஏற்படுகிறது. அவன் தவறு செய்கிறான். யாவைக்கு எதிராக அவன் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறான். எனவே அவனுடைய சந்ததி நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியவில்லை. அவனுக்கு பிறகு குறுகிய காலத்திலேயே அவனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து விடுகிறது என்பதற்கான காரண காரியத்தை இந்த பகுதியினுடைய இறுதி பகுதியில் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இத்தோடு இந்த 13ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. நன்றி தந்தையே. அருமையான ஒரு கதை வடிவில் வந்திருக்கின்ற இந்த 13ஆம் அதிகாரம் அழகாக 2 இறைவாக்கினர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை, இந்த சூழலில் ஏற்கனவே கருத்துக்கள் சொன்னீங்க. இப்போ நம்முடைய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நிகழ்வுகளை 2 இறைவாக்கினர் மற்றும் இந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி சிந்தித்து பார்க்கலாம், மறுவாசிப்பு செய்யலாம்? இறைவாக்கினர்கள், நாம் எல்லாரும் இறைவாக்கினர்கள் தான். திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே இறைவாக்கினர்கள். அப்போ இறைவாக்கினர்கள் என்கின்ற போது நமக்கும் கடமை உண்டு இறைவாக்கு உரைப்பதற்கு. அப்போ இறைவாக்கு உரைப்பது என்பது உண்மையை சொல்லுவது, நீதியை எடுத்துரைப்பது, எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்வதல்ல, எந்த சூழலிலும் கொண்ட கொள்கையை விட்டு கொடுப்பது அல்ல. There is no compromise. When you prophesy, to go for compromise is the wrong methodology. எந்த விதத்திலும் இறைவாக்கை நாம் உரைக்கின்ற நிலையில் அதை நம்ம விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு
தள்ளப்படக்கூடாது. நிறையா நமக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இறைவாக்கினர்களுக்கு இருந்தது, எரேமியாவுக்கு இருந்தது, நிறைய சாத்தியக்கூறுகள் இருந்தது. செதேக்கியா சொல்கிறான், செதேக்கியா நீ இறைவாக்கு உரைக்காத, எதுக்காக நீ கஷ்டப்படுற? செதேக்கியாவுக்கும் எரேமியாவுக்கும் நல்ல ஒரு உறவு உண்டு. செதேக்கியா யூதாவின் கடைசி அரசன். அவன்கிட்ட கெஞ்சுவான், எரேமியா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, என்னை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ படுற பாட்டை பார்க்குற போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஏன்னா செதேக்கியா ஒன்றும் இல்லாதவன், அவன் அரசனாக இருந்தால் கூட செயலற்றவன். அவனுடைய ஆட்சி அவன் நடத்தவில்லை, அதிகாரிகள் தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் மிக கடுமையாக எரேமியா திட்டுவான். நீ ஆட்சி செய்ய முடியலை, நீ கோழை அப்படிம்பா. உனக்கு பதிலாக ஆட்சியாளர்கள், அதாவது அரசு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எந்த நிலையிலும் எரேமியா சமரசம் செய்ய மாட்டான். அதான் எரேமியா, அதான் இறைவாக்கு உரைப்பது. ஆனால் இங்கே 2 இறைவாக்கினர்கள் நமக்கு ஒரு உதாரணமாக நிற்கிறார்கள். சமரசம் செய்து கொண்டவர்கள், கொண்ட கொள்கையில் நிலைத்து நிற்க இயலாதவர்கள். ஏசையா இறைவாக்கினர் அதே மாதிரி தான், சமரசமே செய்ய மாட்டார். அவர் சொல்ல வேண்டியே சொல்லுவார். அரசன் ஆகாசு 3 முறை அவனுக்கு அடையாளங்களை கொடுக்கிறார், ஆனால் அவன் கேட்க மறுக்கிறான். அதுக்காக ஏசையா தன்னுடைய செய்தியை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக சொல்லிவிட்டார். இதுதான் நிலைப்பாடு. நீ அசீரிய அரசனோடு துணை போகாதே. அசீரிய அரசன் உனக்கு துணை வருவது போல இருந்து உன்னை வீழ்த்தி விடுவான். எகிப்தோடு நீ துணை போகாதே. எகிப்து குள்ள நரி. சிரியாவோடு துணை போகாதே. வடநாட்டாடும் துணை போகாதே. யாவேயை நம்பு, நீ வாழ்வாய். தெளிவாக பேசுவார் ஏசையா. ஆனால் ஆகாசு அதை கேட்கவே மாட்டான். அதற்காக ஏசையா இறைவாக்கினர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றவில்லை. இதுதான் இறைவாக்கினருடைய தெளிவான சிந்தனை. நான் நினைக்கிறேன் இறைவாக்கு உரைப்பவர்கள் அப்படித்தான் இருக்கும். எந்த விதத்திலும் கண்டிப்பாக சமரசம் செய்பவர்களாக, தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. தீர்க்கமான பார்வை வேண்டும். தீர்க்கதரிசி என்று தான் அழைக்கிறோம். தீர்க்கதரிசி என்றால் தரிசனம், பார்வை, தீர்க்கமான பார்வை. இறைவாக்கினனுக்கு தீர்க்கமான பார்வை இருக்க வேண்டும், தெளிவான பார்வை இருக்க வேண்டும். அவனுடைய பேச்சிலும் சிந்தனையிலும் செயலிலும் தெளிவு வேண்டும். அவன்தான் உண்மையான இறைவாக்கினர். அந்த தெளிவை யார் கொடுப்பது? இறைவன் கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்களில் அந்த இறைவனுடைய அந்த குரலுக்கு செவிமடுக்கின்ற இறைவாக்கினர்களாக நாம் இருப்பதில்லை. இந்த 2 இறைவாக்கினர்களும், ஒருத்தன் செவிமடுத்தான், ஆனால் கடைசி வரை அவனால் அதை நிலைத்து கொண்டு செல்ல முடியவில்லை. இன்னொரு இறைவாக்கினன் செவிமடுக்கவே இல்லை. அவன் வழியிலே போனான். அதனால் ஒரு இறைவாக்கினன் என்கிறவன் தன் வழியில் போகிறவன் அல்ல, இறைவன் வழியில் போகிறவன். தனக்கென்று வழியை அமைத்துக் கொள்கிறவன் அல்ல, இறைவன் என்ன வழி காட்டுகிறான் என்று தேடுகிறவன். வாழ்க்கை முழுவதும் அந்த வழியை தேட வேண்டும். அதுதான் இறைவாக்கினுடைய பணி, இறைவாக்கு என்பதற்கான பொருள். அப்படித்தான் இந்த அதிகாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி தந்தையே. அருமையாக இந்திய காலகட்டத்தில் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவர்களும் இவ்வாறு இறைவாக்கு உரைக்க வேண்டும், கடவுளுடைய வழியில் ஒரு தீர்க்கமான நிலையில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டீங்க. மிக்க நன்றி தந்தை. நன்றி. அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 13. யெரோபவாம் தூபம் காட்ட பீடத்தருகில் நிற்கையில், இதோ இறையடியார் ஒருவர் ஆண்டவரின் சொற்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார். ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க
அவர் அப்பீடத்திற்கு எதிராக குரல் எழுப்பி, பலிபீடமே, பலிபீடமே, இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான். அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான். மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டெரிப்பான் என்கிறார் ஆண்டவர் என்றார். பேசியுள்ளவர் ஆண்டவரே என்பதற்கு இதுவே அடையாளம். இதோ இப்பலிபீடம் இடிந்து விழும், அதன் மீதுள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஓர் அடையாளத்தையும் அதே நாளில் தந்தார். பெத்தேலில் இருந்த அப்பலிபீடத்துக்கு எதிராக இறையடியார் கூறின சொற்களை அரசன் யெரொபெயாம் கேட்டவுடன் பலிபீடத்திலிருந்து தன் கையை நீட்டி, அவனை பிடியுங்கள் என்றான். நீட்டிய கை விரைத்து நின்றுவிட்டது. அதை அவனால் மடக்க முடியவில்லை. ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க இறையடியார் கொடுத்திருந்த அடையாளத்திற்கு ஏற்ப பலிபீடம் இடிந்து விழுந்தது. அதன் மேலிருந்த சாம்பலும் கீழே கொட்டியது. அப்போது அரசன் இறையடியாரை நோக்கி, எனக்காக நீரும் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும், என் கை முன்போல் ஆகிவிடும் என்றான். அவ்வாறே இறையடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை முன்போல் ஆயிற்று. அப்பொழுது அரசன் இறையடியாரிடம், நீர் என்னோடு என் வீட்டுக்கு வந்து உண்டு இளைப்பாரும், உமக்கு அன்பளிப்பு வழங்குவேன் என்றான். ஆனால் இறையடியார் அரசனிடம், நீர் எனக்கு உம் வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வரமாட்டேன். இவ்விடத்தில் உண்ணமாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் உணவு அருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார். அவ்வாறே அவர் பெத்தேலுக்கு தாம் வந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக திரும்பி போனார். வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்து வந்தார். அவருடைய மைந்தர்கள் தங்கள் தந்தையிடம் வந்து, இறையடியார் அன்று பெத்தேலில் செய்தவை அனைத்தையும் அரசனுக்கு கூறியவற்றையும் அறிவித்தார்கள். அவர்களின் தந்தை அவர்களை நோக்கி, அவர் எவ்வழியாகச் சென்றார் என்று வினவினார். அதற்கு அவர்கள், யூதாவிலிருந்து வந்த அந்த இறையடியார் சென்ற வழியை சுட்டிக்காட்டினார்கள். அவர் தம் மைந்தர்களிடம், கழுதைக்கு சேணம் பூட்டுங்கள் என்றார். அவர்களும் கழுதைக்கு சேணம் பூட்டி கொண்டு வர அவர் அதன் மேல் ஏறிக்கொண்டார். அந்த இறையடியாரை பின்தொடர்ந்து சென்று அவர் ஒரு கருவாலி மரத்தடியில் அமர்ந்திருப்பதை கண்டு, யூதாவிலிருந்து வந்த இறையடியார் நீர்தாமோ என்று அவரை கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். முதியவர் அவரை நோக்கி, என்னோடு என் வீட்டிற்கு வந்து உணவருந்தும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், நான் திரும்பி உம்மோடு வர இயலாது. இந்த இடத்தில் உம்மோடு உணவு அருந்த மாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் அங்கே நீ உணவு அருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கூறியிருக்கிறார் என்றார். அதற்கு முதியவர், உம்மை போல் நானும் இறைவாக்கினர்தான். உணவருந்தி தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ என்று ஆண்டவர் ஒரு வானதூதர் வாயிலாக எனக்கு சொன்னார் என்றார். ஆனால் அவர் சொன்னதோ பொய். ஆயினும் இறையடியார் அதை நம்பி அவரோடு திரும்பிச் சென்று அவரது வீட்டில் உணவருந்தி தண்ணீர் குடித்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்திருந்த போது அவரை அழைத்து கொண்டு வந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. அவர் யூதாவிலிருந்து வந்த இறையடியாரை நோக்கி உரத்த குரலில், ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரின் சொல்லை நீ மீறினாய். உன் கடவுளாகிய ஆண்டவர்
உனக்கு இட்ட கட்டளையின்படி நீ நடக்கவில்லை. நீ உணவு அருந்தவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டிருக்க, நீ அவர் விலக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். அழைத்து வரப்பட்ட இறைவாக்கினர் உண்டு குடித்த பிறகு முதியவர் அவருக்காக கழுதைக்கு சேணம் பூட்டி கொடுத்தார். அவர் திரும்பி போகையில் ஒரு சிங்கம் வழியில் அவரை கண்டு அடித்து கொன்றது. அவரது சடலம் வழியில் கிடந்தது. அதன் அருகில் கழுதை நின்று கொண்டிருந்தது. சிங்கமும் அச்சடலத்தின் அருகே நின்று கொண்டிருந்தது. அவ்வழியே சென்ற ஆள்கள் வழியில் கிடந்த சடலத்தையும் அதன் அருகில் நின்று கொண்டிருந்த சிங்கத்தையும் கண்டனர். அவர்கள் முதிய இறைவாக்கினர் குடியிருந்த நகருக்கு வந்து அதை தெரிவித்தார்கள். தம் வழியே சென்ற இறையடியாரை திரும்பி வரச் செய்த இறைவாக்கினர் அதை கேட்டபோது, இந்த இறையடியார் ஆண்டவரின் சொல்லை மீறியவர், எனவே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தபடியே அவரை சிங்கத்துக்கு இரையாக்கினார். அது அவரை பீறி கொன்றுவிட்டது என்றார். பின்னர் தம் மைந்தரை நோக்கி, எனக்காக கழுதைக்கு சேணம் பூட்டுங்கள் என்றார். அவர்களும் சேணம் பூட்டினார்கள். அவர் புறப்பட்டு சென்று வழியில் அந்த இறையடியாரின் சடலம் கிடப்பதையும் அதன் அருகில் கழுதையும் சிங்கமும் நிற்பதையும் கண்டார். அந்த சிங்கமோ சடலத்தை தின்னவும் இல்லை, கழுதையை பீறி போடவும் இல்லை. அப்பொழுது அந்த முதிய இறைவாக்கினர் இறையடியாரின் சடலத்தை எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் செய்யவும் தம் ஊருக்கு கொண்டு வந்தார். அவர் அவரது சடலத்தை தம் கல்லறையில் அடக்கம் செய்தார். பிறகு அவர்கள், ஐயோ என் சகோதரனே என்று அவருக்காக புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவர் அவரை அடக்கம் செய்த பின் தம் மைந்தரை நோக்கி, நான் இறந்த பின் இறையடியாராகிய இவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும் அடக்கம் செய்யுங்கள். அவர் எலும்புகள் அருகே என் எலும்புகளையும் வையுங்கள். பெத்தேலில் இருக்கும் பலிபீடத்தையும் சமாரியாவின் நகர்களில் இருக்கும் எல்லா தொழுகை மேட்டு கோவில்களை பற்றியும் அவர் கூறிய ஆண்டவரின் வாக்கு திண்ணமாக நிறைவேறும் என்றார். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்களாயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. இனிய இதயங்களே, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவேதான் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவியை இப்பொழுது யாரிடத்தில் எப்படி அனுப்புகிறான்? மாறுவேடம் பூண்டு அனுப்புகிறான். ஒன்று புரிந்திருக்க வேண்டும், இவன் அனுப்புவது ஒரு இறைவாக்கினர். இப்போ இறைவாக்கினத்தில் ஏன் அனுப்புகிறான்? இறைவாக்கினருக்கு எல்லாம் தெரியும் என்று தான் அனுப்புகிறான். கண்டிப்பாக இறைவாக்கினர் எல்லாவற்றையும் அறியக்கூடியவர் அல்லது தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடியவர் என்று உணர்ந்து தான் அனுப்புகிறான். இவனுடைய நோக்கம் மகன் குணம் பெற வேண்டும் என்பதல்ல, என்ன சூழ்நிலை அவனுக்காக நீ மன்றாடி என்பது அல்ல.